மோட்ச திரிகோணத்தில் 3வது இடம் வந்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்துக்கு பேரே வந்து தெய்வீக ஸ்தானம் அப்படின்னு பேர். கடவுளை அடைவதற்கு வந்து வெவ்வேறு வழிகள் இருக்குது. நம்ம பக்தி மார்க்கத்தின் மூலமாக வந்து கடவுளை அடைவதற்கு அது ஒரு முதல் ஸ்டெப் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்றதுனால மட்டுமே நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிடாது, கடவுளோட அருள் கிடைச்சிடாது இல்லையா? 12ஆம் இடம் வந்து தெய்வ நிலையை அடைவதற்கான ஒரு இடம். அதனால தானே 12ஆம் இடத்துல கேது இருந்தால் மறுபிறவி இல்லை, மோட்சஸ்தானம், முக்தி ஸ்தானம், மறுபிறவிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இறைவனை அடைவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குது? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கம், இன்னொன்று வந்து ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம்ங்கிறது ஞான மார்க்கத்தோட ஒரு தொடக்கம். இந்த பக்தி மார்க்கத்திலே போய் நம்ம இறைவனை அடையிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பாமர மக்களுக்கு ஒரு மன ஒருமைப்பாடு வரணுங்கிறதுனால ஒரு உருவ வழிபாட்டெலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ கடவுளுக்கு போகும்போது நம்ம மனசை வந்து ஒருமித்து வழிபடுவதனால அந்த பக்தி மார்க்கம் வந்து தொடக்கம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஞான மார்க்கம். இறைவனை ஞானம் மூலமாக தான் அடைய முடியும். பக்தி மூலமாக அடையிறதுன்னா கோயிலுக்கு போகிறவங்க அத்தனை பேருக்கும் கிடைச்சிரும். கோயில் சம்மந்தப்பட்ட அந்த சாமி அலங்காரம் பண்ணுறவங்க, பூஜை பண்ணுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைச்சிரும்ல. அதனால் யாருக்கும் கிடைக்கிறதில்ல. அப்போ ஞானத்தை தேடி போகிறவர்கள் தான் கடவுளை அடைகிறாங்க. அதனால தான் ஞானிகள்ங்கிறோம், சித்தர்கள்ங்கிறோம். அந்த இடத்துக்கு போயிட்டோன்னா நம்ம வந்து இந்த வாழ்க்கையை இழக்கிற வேண்டி வரும். அப்படிங்கிறனால தான் இந்த பூஜைங்கிறது நம்ம சாதாரணமாக தொடக்க நிலையாக இருந்துட்டோம். இந்த பூஜையோட பூஜைங்கிறது தொடக்கம் தான். இது ஞான மார்க்கத்துக்கு போகும்போது தான் நீங்கள் இறைவனை அடைய முடியுங்கிறது சொல்லக்கூடிய இடம் தான் 12ஆம் இடம் தான்.